என்னடி பாக்கியா, என்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்க. என்னம்மா நான் உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், இங்கிட்டு போய் பார்க்குறேன் அங்கிட்டு போய் பார்க்குறேன், என்னத்தை பார்க்குறேன்? அதானே பார்த்தேன், உங்கள் அம்மா பக்கத்தில் இல்லாதனால தான் என்னை இப்படி வர்ணிக்கிறீங்களோ? எங்கே ஒரு நாள் உங்கள் அம்மாவை பக்கத்தில் வச்சுட்டு என்னை வர்ணிங்க பார்ப்போம். ஹரி லூசு பாக்கியா, இதான் ஆசையா? இரு, இப்போ எங்கள் அம்மாவை கூப்பிட்டு அவங்க முன்னாடி உன்னை வர்ணிக்கிற பாரு. அம்மா இங்கே வாங்கம்மா. எங்க நம்ம 2 பேர் தனியாகவே இருந்தாலும் உங்கள் அம்மா பக்கத்தில் எங்கே தான் எங்கே இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னு கேளுங்க, நம்ம என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் பார்க்குறதே அவங்க வேலையாக இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவாங்க. சொல்லுடா கோபி, எதுக்கு கூப்பிட்ட அம்மாவை? அம்மா நீங்கள் பாக்கி ரொம்ப அழகாக இருக்கார்ல. இவ பண்ணுற தில்லலங்கடி வேலையெல்லாம் தெரியணும் நம்மளுக்கு அப்படின்னா இவகிட்ட பாசமாக பேசினா இவ எல்லாத்தையும் நம்மள்ட்ட உளறி வச்சிருவா. இவகிட்ட பாசமாக பேசி இவ பண்ணுறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கோபியும் தெரிஞ்சுக்கிட்டான். அப்போ தான் இவரோட லட்சணம் என்னன்னு இவனுக்கு தெரியும். ஆமாண்டா, இன்னும் கொஞ்சம் பழப்பழம் தான் இருக்கா. என்னம்மா பண்ண பாக்கியா? என்னடா அது என்றைக்குமே இல்லாமல் இன்றைக்கி பாசமாக பேசுகிறாங்க. சரி உண்மையாக சொல்லுவோம். நீங்கள் கொடுக்குற அசல் சேர்த்து வச்சு நேற்று தான் நான் பியூட்டி பார்லர் போயிட்டு வந்தேன். பார்க்க அழகாக இருக்கேனா? ரொம்ப அழகாக இருக்க பாக்கியா. வேறு என்னெல்லாம் பண்ணுவேன் நீனு? ஃபேஸ்க்கு வந்து கடல மாவு, தயிர், அரிசி மாவு இதெல்லாம் கலந்து போடுவேன். அதுக்கப்புறம் தக்காளி போடுவேன், பொட்டேட்டோ போடுவேன். ஸோ இது மாதிரி யூடியூப் நிறையா பார்த்து அதில் இருக்க டிப்ஸ் எல்லாம் பார்த்து நிறைய ஃபேஸ்க்கு போடுவேன். அதனால தான் நான் இவ்வளோ அழகாக இருக்கேன். அதுவும் இல்லாமல் நிறைய ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவேன். அதுவும் இல்லாமல் மூஞ்சிக்கு போடுவேன். பாத்தியாம்மா, இதனால தான் என் பொண்டாட்டி இவ்வளோ அழகாக இருக்கா. பாத்தியா, கண்ணே பற்றும் போல இருக்கே. ஏண்டா கோபி, அது மூஞ்சா இல்லை குப்பை தட்டியா? இத்தனையா போடுறான் லூசு கோபி. இதுல இருந்து அவ தெரியல காசை தேவையில்லாம செலவு பண்ணிட்டு இருக்காடா. அவ பியூட்டி பார்லர் போறாளாம், மூஞ்சிக்கு கடல மாவு பூசுறாளாம், திருப்பிட்டு ஃபேஷியல் பண்றாளாம். என்னது இது? குடும்ப பொம்பளை பண்ற லட்சணமா இது? நாங்களாம் அந்த காலத்துல அப்படியா இருந்தோம். இப்போ அந்த மூஞ்சிக்கு என்ன கேடுன்னு இதெல்லாம் போட்டு பூசிட்டு தெரியுது. அந்த காலத்தில் நான் அப்படியா இருந்தேன். எங்க என் ஃபோட்டோவை எடுத்து பாரு, நான் எப்படி இருந்தேன்னு பாரு. இந்த ஃபோட்டோவை இவன் மூஞ்சியை வச்சு கம்பேர் பண்ணி பாரு, எவ்வளோ அழகாக நான் இருந்தேன் எதுவுமே போடாம. தேவையில்லாமல் காசு செலவு பண்ணிட்டு திரிடாடா இவ. ஐயோ கோபி, இது மாதிரி பொண்டாட்டி நீ கிடைச்சதுக்கு இதுல வேற பெருமை. என் பொண்டாட்டி அழகா இருக்கா அப்படின்னு வெக்கமா இல்லை? நீ சம்பாரிச்சு கொண்டு வந்த காசெல்லாம் தேவையில்லாம செலவு பண்ணிட்டு இருக்காடா அவ. அதுவும் இல்லாம நாளை பின்ன குழந்தை பிறந்துச்சு, நாளை பின்ன ஏதாவது ஒரு நல்லது கெட்டது பார்க்கணும். எங்க இருந்து காசு வரும்? என் காசெல்லாம் நீ கேட்காத. பென்ஷன் பண்ணனா நான் 10 பைசா தர மாட்டேன் பாத்துக்க. இன்னும் நீ பாரு, இவ இப்படி பண்ணிட்டு தெரியறதுக்கு. அதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன், சம்பாரிச்ச காசை கொண்டு வந்து என்கிட்ட கொடுறா, அம்மா சேர்த்து வைப்பேன் நான் சொன்னனா இல்லையா? நீ தான் பெரிய இவன் மாதிரி புதுசாக வந்த பொண்ணு அதை எதனா நினச்சிக்கோ, அதுக்கிட்ட கையில் கொடுப்பேன்னு சொல்லிட்டு நீ கொடுத்து வச்ச. குடும்ப நடத்துகிற லட்சணத்தை பாரு. அவ்வளோதான், என் மாவன் சம்பாரிச்ச காசெல்லாம் போச்சு, நான் என்ன பண்ணுவேன்? அடியே கமலா, இப்படியே பண்ணிட்டா கொஞ்சம் நல்ல உனக்கு மொட்டை அடிச்சுட்டு போயிடுவாடா கோபி. பார்த்து பத்திரமா சூதானமா இருடா கோபி. நான் இப்போ கமலா வீட்டுக்கு போயிட்டு வரேன். இனிமே அம்மா சேர்த்து வைக்கிறேன்டா. உனக்கு எல்லாம் நல்லது கிடையாது நான் பார்க்குறேன். இனிமே மாசம் சம்பளத்தை அம்மா கிட்டே குடுறா கோபி. பாத்தியா பாக்கியா, எங்கள் அம்மா எனக்கு எவ்வளோ நல்லது செய்கிறாங்க அப்படின்ட்டு. நீயும் தான் இருக்கியே. ஏண்டி கொடுத்த காசை நீ செலவழிச்சிட்டு திரியிறியா நீனு? இனிமேல் உன்கிட்ட சம்பள காசை கொடுத்தானா ஏன்னு கேளு. ஏங்க இவ்வளோ நேரம் நல்லா தானங்க பேசிட்டு போனீங்க, செத்த நேரம் உங்கள் அம்மா வந்துட்டு போனோடனே மதர்ச்சுட்ட மாதிரி ஆயிடுறீங்களே, ஏங்க இப்படி இருக்கீங்க? ஏய் ரொம்ப பேசாத. நீ தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டு இருக்க. நீ தேவையில்லாமல் செலவு பண்ணக்கூடாதுன்னு அவங்க சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அதை நீ புரிஞ்சுக்கோ. இனிமேல் ஒழுங்காக சேர்த்து வைக்கிற வழியை பாரு. சம்பள காசு இனிமேல் ஓட்ட கிடையாது. இனிமேல் எங்கள் அம்மா கிட்ட தான். வருஷத்தில் ஒரு தடவை தான் பியூட்டி பார்லரே போவேன். அது நேற்று தான் போயிட்டு வந்தேன். அது உங்ககிட்ட சொன்னது தப்பா? பார்த்தீங்களா, என்கிட்ட நைஸாக பேசி எல்லாத்தையும் போட்டு வாங்கிக்கிட்டாங்க உங்கள் அம்மா. உங்கள் அம்மாவும் வந்தாங்க, நம்ம 2 பேரும் நல்லா பேசிகிட்டு இருந்தது அவங்களுக்கு பிடிக்கல, பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இப்போ பக்கத்து வீட்டில் போயிட்டு இங்கே என்ன நடந்துச்சு அதை போய் சொல்ல போயிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? இதுதான் இங்கே நடக்குது. எங்கள் அம்மா குறை சொல்லாட்டி உனக்கு தூக்கமே வராதுடி பாக்கியா. போய் உன் வேலையை பாருப்ப, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். இந்த மாமியாருங்களுக்கெல்லாம் வயசாயிருச்சுன்னா எதனா ஒன்று பண்ணிகிட்டே தெரியணுமாட்டிருக்குது. இங்கே இருக்க விஷயத்தை பக்கத்து வீட்டில் சொல்கிறது, பக்கத்து வீட்டில் இருக்க விஷயத்தை வாங்கி ஏற்ற வீட்டில் சொல்கிறது, இப்படியே ஏதாவது பொருளையை கிளப்பிக்கிட்டே இருக்கணுமாட்டிருக்குது. கடவுளே. அதுவும் இல்லாமல் வீட்டில் புருஷன் பொண்டாட்டி தனியாக இருந்தால் அவங்க என்ன பேசுகிறாங்க ஏது பேசுகிறாங்கன்னு ஒட்டு கேட்டுட்டு அதையும் போய் பக்கத்து வீட்டில் சொல்கிறது. இப்படியே இருந்தால் என்ன தான் பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. உங்கள் வீட்டிலே உங்கள் மாமியார் இப்படி தான் இருக்காங்களா? உங்களை நிம்மதியாக வாழவில்லையா? உங்கள் வீட்டு பிரச்சனையில் மூக்க நுழைச்சிட்டே இருக்காங்களா? உங்கள் பிரச்சனையில் மூக்க நுழைச்சிட்டே இருக்காங்களா? அப்படி நான் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.